இறைவன் எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள். அவர் எங்கும் இருக்கின்றார். தூரத்திலும் அருகிலும் வெளியிலும் உள்ளிலும் மேலேயும் கீழேயும் எங்கும் அவர் இருக்கின்றார். எனவே அவர் எப்பொழுதும் நமக்கு உள்ளேயும் இருக்கின்றார். நமக்குள்ளிருக்கும் சாராம்சமே, நமது உண்மை வடிவமே அவர்தான். அவரே நம் ஆத்மா, உண்மையான நான். இவ்வாறாக இருந்த போதிலும் நாம் அவரை அறிவதில்லை, உணர்வதில்லை, அனுபவிப்பதில்லை என்பது ஒரு முரண்பாடான, நகைப்புக்குரிய விஷயம். ஏன் இந்த நிலை? இறைவனை பற்றியோ நம்மை ஆத்மாவை பற்றியோ நமக்கு போதிய ஞானம் இல்லாமையே இதற்கு காரணம். இது நம்முடைய ஞான இந்திரியங்களின் சேஷ்டையின் விளைவு. எனவேதான் நாம் அவரை வெளியில் இருக்கும் ஒரு பொருளாக தேடிக்கொண்டிருக்கின்றோம். இதுதான் நாம் செய்யும் அடிப்படையான தவறு. அதனால் நமக்குள்ளேயே இருக்கும் இருப்பாக, உண்மையான நானாக, அறிபவனாக, உணர்வாக அவரை நாம் தேட வேண்டும். அவ்வாறு செய்வது எப்படி? முதலில் நாம் புலன் சார்ந்த உணர்தல் மற்றும் புலன்கள் தரும் அறிவு ஆகியவைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆனால் இப்போது நாம் இந்த புலன்களுக்கு அடிமையாகி இருக்கின்றோம். புலன்களை கொண்டு எது அறியப்படுகின்றதோ அது மட்டுமே நமக்கு உண்மை. இறைவனும் கூட இந்த புலன்சார் உணர்தலுக்கு உட்பட வேண்டும். இந்த புலன்சார் அறிவு வேட்டை, புலன்கள் மற்றும் மனதின் வெளிச்செல்லும் இயல்பு முதலில் நிறுத்தப்பட வேண்டும். புலன்களும் மனதும் வெளிச்செல்லும் போக்கை துறந்து எல்லாவிதமான புலன் உணர்தல்களும் நிறுத்தப்பட்டு மனது உள்நோக்கி சென்று அசைவற்றதாக ஆக வேண்டும். ஒரு புலன் கூட ஆறாவது புலனான மனது உட்பட செயல்படக்கூடாது. அதனால்தான் அருணகிரியார் அறிவு ஒன்று அற நின்று என்று சொல்கின்றார். அதாவது ஒரு புலன் கூட மனது உட்பட செயல்படாமல் இருக்கும் நிலையில் உறுதியாக தன்னை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு சரியாக நிலை பெறுவதுதான் பிரத்யஹாரம் எனப்படும் புலன்களை முழுவதுமாக திரும்ப பெறுதல். இந்நிலையை அடைவதற்கு யமம், நியமம் ஆகிய முந்தைய நிலைகளை சரியாக அனுசரித்து அவற்றில் முழு நிறைவு பெற்றிருக்க வேண்டும். Without self-control, without the practice of yama niyama, without any check on the outgoing tendencies of the senses and mind, we try to do concentration and meditation to realize God. How can it be successful? Hence, ceasing from every sense perception. அறிவு ஒன்று அற நின்று